கடந்த வாரம் அரூரில் நான் பேசினேன். அந்த மக்களிடம் கேட்டேன், நான் என்ன என் மேல என்ன உங்களுக்கு கோபம், நான் என்ன அப்படி தவறு செய்திருக்கின்றேன், ஏன் எனக்கு ஓட்டு போடல, 2019 மீண்டும் நான் போட்டியிட்டேன், 5 தொகுதியில் 4 தொகுதியில் வாக்களித்தார்கள், 60 மட்டும் எனக்கு வாக்களிக்கல, ஏன்? நான் நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் நான் பணியாற்றினேன். 5 ஆண்டு காலம் நான் இந்த திட்டம், எத்தனையோ திட்டங்களை நான் கொண்டு வந்தேனே. 80 ஆண்டு கால கனவு மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்தை நான் கொண்டு வந்தேனே. 19 முறை மத்திய அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்தித்து வலியுறுத்தி அடிக்கல் நாட்டப்பட்டது. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வைத்து அடிக்கல் நாட்டப்பட்ட நிகழ்வது இதே இடத்துல அடிக்கல் நாட்டப்பட்டோம். சிப்காட் தொடங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து அந்த சிப்காட்டை அன்று அறிவித்தார்களே. தொப்பூர் கணவாய் திட்டம் அன்றிலிருந்து அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்குது. காவிரி தருமபுரி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம் வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து ஒட்டுமொத்த மாவட்டமே ஏற்றுக்கொண்டார்களே. இங்க இருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் உள்ள எத்தனையோ நீர் பாசன திட்டங்கள் முதல் முறையாக, நீங்க மேடையில் இருக்கவங்க கூட முதல் முறையாக திட்டம் கேட்டாங்க. எண்டேகோல் புதூர் தும்பலி திட்டம், சின்னார்ல தொல்லைக்காது திட்டம், பஞ்சப்பள்ளி அணை உபரி நீர் திட்டம், ஜெகநாதன் கோம்பை திட்டம். ஜெகநாதன் கோம்பைனா காட்டுக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள நடந்து அங்கே போய் பார்த்தா கக்கன் அடிக்கல் நாட்டியிருக்காரு 1952 58. அதுக்கு பிறகு யாரும் போனதில்லை கிடையாது. இந்த அன்புமணி ராமதாஸ் தான் போனாங்க உள்ள. அதை கேட்டேன் நான். ஏலகிரி சாமி செட்டிப்பட்டி அங்கெல்லாம் தண்ணி வரணும் வந்துதான் கேட்டா, காமராஜர் கேட்டா வரல. ஏன் வரலன்னா அந்த திட்டத்தை கட்டியிருக்கிறாங்க, ஆனா கீழே கட்டிட்டாங்க. எவ்வளவு அநியாயம் அது! டைவர்சிட்டி கெனால், அது டைவர்சிட்டி கெனால் மேல இருக்குது, அந்த தடுப்பு சேவரி கீழே இருக்குது. தண்ணி வந்ததுன்னா அங்க தொப்பையாருக்கு தான் போகுது. தொப்பையார் போற தண்ணி தொப்பையார் பகுதியில், தொப்பூர் பகுதியில் மட்டும்தான் பயன்படுற விவசாயிகளுக்கு. இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் தாண்டி போச்சுன்னா மேட்டூர் அணைக்கு வீணா போயிட்டு இருக்கு. பொதியின் பள்ளம் திட்டம், ஆனைமடு திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், சேனகால் திட்டம், ஈச்சம்பாடி நீரேற்று திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், இப்படி எவ்வளோ திட்டங்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் சுத்தி உங்களை தான் வந்தேன் நான். திட்டம் நிறைவேற வேண்டும் என்று எத்தனையோ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், வேலை வாய்ப்பு முகாம் நடத்தணும். 5 ஆண்டு காலம் நான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததா? எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்த வளர்ச்சி வளர்ச்சி என்று. அதான் கேட்ட அரூர்ல ஏன் எனக்கு ஓட்டு போடல, பதில் வரல. சரி, இன்னொருத்தர் ஓட்டு போட்டீங்களே, அவங்களால ஏதாவது நல்லது நடந்திருக்காங்க? ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டீங்களே, அவரால் ஏதாவது ஒன்று நல்லது, ஏதாவது ஒரு துரும்பு? அப்போ எந்த மாதிரியான உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க தேர்வு செய்யறீங்க? எந்த அடிப்படையில் தேர்வு செய்யறீங்க? உங்களுக்கு நல்லது செய்யறவங்கள தேர்வு செய்யணும். எதுவுமே செய்யாதவர்கள், எந்த பிரயோஜனம் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இல்லாதவர்களை ஏன் தேர்வு செய்யறீங்க? இது என்ன அரசியல்?